இந்த உலகத்தில் எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு ஜீசஸை தான் பிடிக்கும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, என் வாழ்க்கையிலையும் ஜீசஸ் தான். அவரை காட்டிலும் இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. இந்த அன்பை ஜீசஸ் மேலே வச்சா ஒருபோதும் இந்த அன்பு ஏமாத்தாது. ஒரு மனுஷனை அளவுக்கு அதிகமாக நேசித்தோன்னா அந்த அன்பு ஒரு நாள் என்னை வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும், அழ வைக்கும். இது ஜீசஸை நான் அளவுக்கு அதிகமாக நேசித்தேன்னா அந்த அன்பை ஒரு நாள் என்னை தோக்க அடிக்காது, வேதனைப்படுத்தாது, அலையும் வைக்காதுங்க. ஆனாலும் அந்த அன்பு வெட்கப்படுத்த விடாதுங்க. ஜீசஸோட அன்பு அன்லிமிட்டடுங்க. அவரை எவ்வளோ நாள் நேசிக்கலாம், நம்மளை காயப்படுத்த மாட்டார். ஏன்னா என் மேல் அக்கறை உள்ள நபர், என்னை புரிஞ்சுக்கிட்ட நபர், என்னை நேசிக்கிற நபர். எனக்கு ஒரு பிரச்சனைனா எந்த மனுஷன் வந்து நிற்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஜீசஸ் வந்து நிற்பாருங்க. ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறானா அவன் வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் நன்மையாக மாறும். தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் கூட வெட்கப்பட்டு போகமாட்டான். எல்லா நன்மைகளும் அவனுக்கு வந்து சேரும். அதனால் இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, என் வாழ்க்கையில் பிடிச்ச நபர் ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸை விட என் வாழ்க்கையில் முக்கியமான நபர் யாருமே கிடையாதுங்க. ஜீசஸ் தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் ஜீசஸ். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.